சட்டமன்றத்தில் இன்றைய கூட்டத்தொடரின் போது காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் மற்றும் எம்எல்ஏ வேல்முருகன் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வேல்முருகனை சமாதானம் செய்ய முயற்சித்தார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி இன்றுடன் கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிறது. கடைசி நாளான இன்று காலை அவை தொடங்கியது. உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்தனர். அந்த வகையில் சோழிங்கர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ஏஎம் முனிரத்னம் அவர்கள் சோழிங்கர் ஏரி மதகு அடைக்கப்பட்டு பாசனத்திற்கு நீர் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்து தர அமைச்சர் நடவடிக்கை எடுக்குமாறு அவைத்தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். இதற்கு அவை முன்னவரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் பதிலளித்தார். இதையடுத்து பண்ருட்டி தொகுதி தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் பேச அவைத்தலைவர் அனுமதி அளித்தார். அவர் பேசுகையில் காவிரி நீரின் உபரி நீரானது அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்கள் விவசாயம் செய்வதற்கு கிடைக்கவில்லை. 2 நாட்களுக்கு முன்பாக அந்த பகுதி விவசாயிகள் சார்பாக உங்கள் இல்லத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தேன். ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமும் நேற்றைய தினம் அளித்திருந்தேன். எனவே நீரூற்று மூலமாக அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து விவசாயம் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பீர்களா? அந்த பகுதி மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா? அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை செய்ய அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் என்றார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்று அதிரடியாக பேசினார். இதை கேட்டதும் வேல்முருகன் கோபப்பட்டார். சபாநாயகர் அவர்களிடம் வாக்குவாதம் செய்தார். மக்கள் பிரச்சனைகள் குறித்து அவையில் கேள்வி எழுப்பக்கூடாதா? அமைச்சரின் பதிலுக்கு என்ன அர்த்தம் என்பது போல ஆவேசமாக கேட்டார். உடனே அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லுங்க என்றார். இதையடுத்து பேசிய அவைத்தலைவர் அப்பாவு அமைச்சரின் பதிலுக்கான அர்த்தம் என்பது உங்கள் கோரிக்கைகள் பரிசீலனைகள் இருக்கின்றன, அதை செய்து தருவேன் என்று அர்த்தம் என்றார். ஆனால் எம்எல்ஏ வேல்முருகன் விடவில்லை. தொடர்ந்து சரமாரியாக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். அதற்கு உரிமையோடு அவை முன்னவர் உங்களுக்கு பதிலளித்துள்ளார். அனுமதி இல்லை, உட்காருங்கள் என்று அப்பாவு தெரிவித்தார். ஆனாலும் வேல்முருகன் குரலை உயர்த்தி பேசிக்கொண்டே இருந்தார். நீங்கள் பேசியது எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது. 0 ஹவரில் இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்றார். மேலும் பேசுகையில் அமைச்சர் கூறியதிலும் தவறில்லை, உங்கள் கேள்வியிலும் தவறில்லை, உட்காருங்கள் என்று சமாதானப்படுத்திக் கொண்டே இருந்தார். இதனால் அவையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.